சரிகமபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில லிட்டில் ஜூனியருக்காக ரொம்ப அழகா போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இதில அபிஷேகா அவர்கள் மிகப்பெரிய அளவில எல்லோரிடம் நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டுருக்காங்க. இந்த சூழல்ல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்களுக்காக இப்ப விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு பரிச குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "நான் அடிச்சா தாங்க மாட்டா" அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல பாடியிருக்கதாகவும், அது விஜய் ஆண்டனி அவர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அதில விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு. விஜய் அவர்கள் தான் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு வாய்ப்பு குடுத்தாரு அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மிகப்பெரிய அளவுல அபிஷேகா அவர்களுக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் பரிசு குடுத்திருக்காரு அப்படின்ற செய்தியே மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோட மட்டும் இல்லாம அபிஷேகா அவர்கள் தொடர்ந்து எல்லார்கிட்டயுமே நல்ல ஒரு கமெண்ட்ட வாங்கி வந்துட்டுருக்காங்க. எல்லா ஜட்ஜஸுமே அபிஷேகாவிற்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் உண்ம. இந்த சூழல்ல இப்ப விஜய் ஆண்டனி அவர்களுமே அவங்க பாடியிருக்கிறதுக்கு இப்போ பரிசு குடுத்திருக்கிறது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆச்சரியத்த குடுத்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம அபிஷேகா நிச்சயமாக டைட்டில வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லோர்கிட்டயுமே நல்ல ஒரு வரவேற்பை பெற்று வந்துட்டுருக்காங்க. அபிஷேகா அவர்கள் பாடுறது எல்லோருக்குமே ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருந்து வந்தாலும் இந்த வயதிலேயே அவங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்குது. விஜய் ஆண்டனி அவர்களுக்கு விஜய் அவர்கள் குடுத்து அந்த முதல் படம் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சதாம். அதேபோல அவர் தான் அதிகமாக எனக்கு முதலா சம்பளம் வரதுக்கும் ஒரு காரணம். அதனால எனக்கு இது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி அவர்கள் ரொம்பவே பெருமையா அத பேசியிருக்காரு. அதனால தான் அவங்க அழகா பாடுனதுனால அவங்களுக்கு பரிசும் குடுத்துருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்கக்கூடிய மோதிரம் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனா விஜய் ஆண்டனி அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறது எல்லோருக்குமே வந்து நெகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதேபோல எத்தன பேர் வந்து தான் கடந்து வந்த பாதைய மறக்காம இருப்பாங்க அப்படின்னு தெரியல. அதனால இப்போ அபிஷேகா அவர்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டா அவர் குடுத்துருக்கிறது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து அபிஷேகாவிற்கு எல்லோருமே வாழ்த்துக்கள தெரிவிச்சு, அவங்களுக்கு ஆதரவு குடுத்து வந்துட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரு தான் இந்த சூப்பர் சிங்கர்ல சினிமாப்பாவுல ஜெயிக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றி அப்படின்றத மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க.